ஹாய், ஹலோ அண்ட் வணக்கம். வெல்கம் டு சான்ஸ்கிரிட். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த வீடியோவில் வில் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகக்கூடிய எஸ்ஆர்னோ கொஸ்டின்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த கொஸ்டின்ஸ் வந்து ரெக்வெஸ்ட் அண்டு சஜஷன் ரிலேட்டட் கொஸ்டின்ஸாக இருக்கும். அதாவது பொலைட்டாக ஒரு விஷயத்தை கேட்குறதுக்கும் இல்லை பொலைட்டாக ரெக்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் இந்த ஸ்ட்ரக்சரில் நம்ம கொஸ்டின் வந்து ரைஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். வில் யூ ப்ளீஸ் ரிவ்யூ த டிராஃப்ட் பிஃபோர் ஃபைனலைசிங் இட்? வரைவை இறுதி செய்வதற்கு முன்பு அதை தயவு செய்து மதிப்பாய்வு செய்ய முடியுமா? அதாவது அந்த டிராஃப்டை வந்து ஃபைனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ரிவ்யூ பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க, அப்படின்னு கேட்குறாங்க, அதாவது சஜஸ்ட் பண்ணுறாங்க. அப்போது அதை பண்ண முடியும் அப்படின்ற பட்சத்தில் எஸ்ன்னு சொல்லி பேசுவோம், இல்லைன்னா நோன்னு சொல்லி பேச போகிறோம். ஆன்சர் பார்க்கலாம். எஸ், ஐ வில் கிளாட்லி ரிவ்யூ த டிராஃப்ட் பிஃபோர் ஃபைனலைசிங் இட். ஆம், இறுதி செய்வதற்கு முன்பு மகிழ்வுடன் மதிப்பாய்வு செய்வேன். அப்போது இந்த இடத்துல மதிப்பாய்வு செய்வேன் அப்படின்ற அர்த்தத்தில் எக்ஸாம்பிள் வந்திருக்கு. ஓகேங்களா? இப்போது இந்த கொஸ்டினில் பாருங்கள், வில் யூ ப்ளீஸ் ரிவ்யூ த டிராஃப்ட் பிஃபோர் ஃபைனலைசிங் இட் அப்படின்னு இருக்கு. இப்போ இதோட ஆக்சுவல் கொஸ்டின் என்னது? வில் யூ ப்ளீஸ் ரிவ்யூ பண்ண முடியுமா அப்படின்றது தான் கொஸ்டின். ஓகேங்களா? என்ன ரிவ்யூ பண்ண முடியுமா அப்படின்றது ஆப்ஜெக்டில் வரும். ஓகேங்களா? என்ன ரிவ்யூ பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. த டிராஃப்ட் பிஃபோர் ஃபைனலைசிங் இட், ஃபைனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த டிராஃப்டை வந்து ரிவ்யூ பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அப்போது வில் அப்படின்ற ஹெல்பிங் வேர்ப், அடுத்து வந்து சப்ஜெக்ட், அடுத்து மெயின் வேர்ப். ஓகேங்களா? அதுவே உங்களுக்கு அந்த கொஸ்டினை கொடுத்துரும். ஓகேங்களா? அதாவது கொஸ்டினோட முக்கியமான அர்த்தம் என்னவோ அது வந்து அந்த மூணு இதுலேயே வந்துருது பாருங்க. வில்லுன்ற ஹெல்பிங் வேர்ப், யூன்ற சப்ஜெக்ட், ரிவ்யூ அப்படின்ற மெயின் வேர்ப். ஓகேங்களா? அப்போ வில் யூ ப்ளீஸ் ரிவ்யூ அப்படின்னா தயவு செய்து அதை ரிவ்யூ பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி இதுலேயே வந்துருச்சு. அதுக்கப்புறமேட்டு வர்றது ஃபுல்லாமே என்ன ரிவ்யூ பண்ணணும் அப்படின்றத பற்றினா அந்த ஆப்ஜெக்டை தான் வந்து அடுத்ததெல்லாம் வரும். ஓகேங்களா? இதான் கொஸ்டின் ஸ்ட்ரக்சர், இப்படி தான் இருக்கும். இதை வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். வில் தே கன்சிடர் இம்ப்ளிமெண்டிங் த நியூ சாஃப்ட்வேர் ஃபார் எஃபிஷியன்சி? புதிய மென்பொருளை செயல்திறனுக்காக அமல்படுத்துவது குறித்து அவர்கள் சிந்திப்பார்களா? அப்போ இந்த கொஸ்டினில் பாருங்கள், வில் தே கன்சிடர் அப்படின்னா அவர்கள் சிந்திப்பார்களா அப்படின்றது தான் கொஸ்டின். ஓகேங்களா? என்ன சிந்திப்பாங்களான்றது தான் ரிமைனிங் பார்ட் ஆஃப் த கொஸ்டின். ஓகேங்களா? அப்போது இந்த இதில் அவங்க வந்து அந்த இம்ப்ளிமெண்டிங் பற்றி சிந்திப்பாங்க அப்படின்னா எஸ்ன்னு சொல்லி பேசுவோம், இல்லைன்னா நோன்னு சொல்லி பேச போகிறோம். இங்கே என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். எஸ், they are open to considering the implementation of the new software for efficiency. ஆம், செயல்திறனுக்காக புதிய மென்பொருளை செயல்படுத்துவதை கருத்தில் கொள்ள அவர்கள் தயாராக உள்ளனர். அந்த இதை வந்து கன்சிடர் பண்ணுறதுக்கு அவங்க ரெடியாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? கீழே வந்து பேஸ் வேர்ப் அப்படின்னு சொல்லி கன்சிடர் இம்ப்ளிமெண்டிங் அப்படின்னு இருக்கு, அது வந்து தப்பு. பேஸ் வேர்ப் வந்து கன்சிடர் மட்டும்தான், ஆப்ஜெக்டில் தான் வந்து இம்ப்ளிமெண்டிங் த நியூ சாஃப்ட்வேர் ஃபார் எஃபிஷியன்சி அப்படின்ட்டு வரணும். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல கன்சிடர் பண்ணுவாங்களான்னு கேட்டிருக்காங்க, இந்த ஆன்சர் வந்து பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி அர்த்தத்தில் கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். வில் ஷி கைண்ட்லி ஷேர் ஹர் இன்சைட்ஸ் டியூரிங் த மீட்டிங்? சந்திப்பின் போது அவர் தனது நுண்ணறிவுகளை கனிவாக பகிர்ந்து கொள்வாரா? அப்போ இந்த இடத்துல கொஸ்டின் என்னது? வில் ஷி ஷேர், அதாவது அவள் பகிர்ந்து கொள்வாளா அப்படின்றது தான் கொஸ்டின். அதாவது கனிவுடன் பகிர்ந்து கொள்வாளா அப்படின்றது தான் கொஸ்டின். ஓகேங்களா? அப்போது என்ன பகிர்ந்து கொள்வாள் அப்படின்றத பற்றினது தான் ரிமைனிங் ஆஃப் த கொஸ்டின். ஓகேங்களா? அவளோட இன்சைட்ஸை பற்றி மீட்டிங் அப்போ வந்து ஷேர் பண்ணுவாளா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஷேர் பண்ணுவா அப்படின்ற பட்சத்தில் எஸ்ன்னு சொல்லி பேசுவோம், ஷேர் பண்ண மாட்டானா நோன்னு சொல்லி பேச போகிறோம். இங்கே என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். எஸ், ஷி வில் கிளாட்லி ஷேர் ஹர் இன்சைட்ஸ் டியூரிங் த மீட்டிங். ஆம், சந்திப்பின் போது அவர் தனது நுண்ணறிவுகளை மகிழ்ச்சியுடன் பகிர்ந்து கொள்வார். அப்போ இங்கே ஷேர் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். வில் யூ சஜஸ்ட் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஃபார் த ப்ராஜெக்ட் ப்ரொபோசல்? திட்ட முன்மொழிவை மேம்படுத்துவதற்கான பரிந்துரைகளை வழங்க முடியுமா? அப்போ இந்த கொஸ்டின் என்னது? வில் யூ சஜஸ்ட், அதை வந்து சஜஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்றது தான் கொஸ்டின். ஓகேங்களா? என்ன சஜஸ்ட் பண்ண முடியுன்றது ரிமைனிங் பார்ட் ஆஃப் த கொஸ்டின். ஓகே, இங்கே ஆன்சர் பாருங்கள். எஸ், ஐ ஆம் ஹாப்பி டு சஜஸ்ட் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஃபார் த ப்ராஜெக்ட் ப்ரொபோசல். ஆம், திட்ட முன்மொழிவுக்கு மேம்படுத்துவதற்கான பரிந்துரைகளை வழங்க மகிழ்ச்சி அடைகிறேன். அப்போது இந்த இடத்துல அதை சஜஸ்ட் பண்ணுறதுக்கு அவன் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் கொஸ்டின் வந்து ப்ராஜெக்ட் ப்ரொபோசலோட இம்ப்ரூவ்மெண்ட்ஸுக்கு சஜஸ்ட் பண்ணுவீங்களா அப்படின்றது கொஸ்டின். அந்த இதுக்கு சஜஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்றது ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். வில் தே ப்ளீஸ் அட்டெண்ட் த டீம் மீட்டிங் டுமாரோ? நாளை குழு கூட்டத்திற்கு
அவர்கள் தயவு செய்து வர முடியுமா? அப்போ வில் தே ப்ளீஸ் அட்டெண்ட், அவங்க அட்டன் பண்ண முடியுமா அப்படின்றது தான் கொஸ்டின். என்ன அட்டன் பண்ணணும் அப்படின்றது வந்து ரிமைனிங் பார்ட் ஆஃப் த கொஸ்டின். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து யாரோ ஒருத்தவங்கள ஆஃபீஸில் போய் மீட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அவங்கள பார்க்குறதுக்கு முன்னாடி ரிசப்ஷனில் போய் நம்ம கொஸ்டின் கேட்குறோம்னு வச்சுக்கோங்க. அவங்கள பார்க்க முடியுமா, அவங்க வர முடியுமா அப்படின்னு கேட்போம் இல்லைங்களா? அந்த கான்டெக்ட்ல தான் வந்து இந்த கொஸ்டின் இருக்குது. ஓகேங்களா? இப்போ ஒரு கோச் இருக்காங்க அப்படின்ற மாதிரி அசியூம் பண்ணிக்கோங்க. அவங்க வந்து நாளைக்கு அதாவது டீம் மீட்டிங்க்கு அவங்க அட்டன் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இன்னொருத்தவங்க கிட்ட வந்து தேர்ட் பர்சன்ட்ட வந்து கேட்குறாங்க. ஓகேங்களா? டீம் மீட்டிங்க்கு நாளைக்கு அவங்க அட்டன் பண்ண முடியுமா, தயவு செஞ்சு அட்டன் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ அவங்க அட்டன் பண்ண முடியும் அப்படின்ற பட்சத்தில் அந்த தேர்ட் பர்சன் வந்து எஸ்ன்னு சொல்லி பேசுவார், இல்லைன்னா நோ அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. இங்கே என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். எஸ், தே வில் அட்டன் த டீம் மீட்டிங் டுமாரோ. ஆம், அவர்கள் நாளை நடைபெறும் குழு கூட்டத்தில் கலந்து கொள்வார்கள் அப்படின்ற மாதிரி ஆன்சர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. வில் ஷீ ப்ரொவைட் கைடன்ஸ் ஆன் த நியூ ப்ராசஸ்? புதிய செயல்முறைக்கான வழிகாட்டுதலை அவர் வழங்குவாரா? அப்போ இங்கே கொஸ்டின் என்னது? வில் ஷீ ப்ரொவைட், அவ ப்ரொவைட் பண்ணுவாளா அப்படின்றது கொஸ்டின். என்ன ப்ரொவைட் பண்ணுவாளா அப்படின்றது ரிமைனிங் பார்ட் ஆஃப் த கொஸ்டின். கைடன்ஸ் ஆன் த நியூ ப்ராசஸ், நியூ ப்ராசஸ்க்கான கைடன்ஸை வந்து அவ ப்ரொவைட் பண்ணுவாளா அப்படின்றது கொஸ்டின். அப்போ ப்ரொவைட் பண்ணுவானா எஸ்ன்னு சொல்லி பேசுவோம், இல்லைன்னா நோன்னு சொல்லி பேச போகிறோம். இங்கே என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். எஸ், ஷி வில் ப்ரொவைட் கைடன்ஸ் ஆன் த நியூ ப்ராசஸ். ஆம், புதிய செயல்முறைக்கான வழிகாட்டுதலை அவர் வழங்குவார். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். வில் யூ கைண்ட்லி ஷேர் யுவர் தாட்ஸ் ஆன் த அப்கமிங் ப்ராஜெக்ட்? வரவிருக்கும் திட்டம் குறித்த உங்கள் எண்ணங்களை தயவு செய்து பகிர்ந்து கொள்வீர்களா? அப்போ அவங்க வந்து ஷேர் பண்ணுவாங்க அப்படின்ற பட்சத்தில் எஸ்ன்னு சொல்லி பேசுவோம், இல்லைன்னா நோன்னு சொல்லி பேச போகிறோம். இங்கே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எஸ், ஐ வில் கிளாட்லி ஷேர் மை தாட்ஸ் ஆன் த அப்கமிங் ப்ராஜெக்ட். ஆம், வரவிருக்கும் திட்டம் குறித்து எனது எண்ணங்களை மகிழ்ச்சியுடன் பகிர்ந்து கொள்வேன். ஓகே, இந்த வீடியோவில் வில் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து ரெக்வெஸ்ட்டுக்கும் சஜஷனுக்கும் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்த்தோம். இன்னைக்கான செஷன் ஓவர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Hit subscribe. Stay updated with Sanskrit Insights.